ஓசூரில் மதுபான கடை பார் மேலாளர் கொலை வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நண்பனை கொலை செய்ததால் கூலிப்படையை வைத்து கொலை செய்துள்ளார் நண்பன். அடுத்தடுத்த கொலைகளின் பின்னணி என்ன? ஓசூர் அடுத்த தென்கனிக்கோட்டை கெலமங்கலம் கூற்றோடு பகுதியில் ஒரு மதுபான கடை பார் உள்ளது. இந்த பாரில் மேலாளராக தஞ்சாவூர் மாவட்டம் சாக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் பணியாற்றி வந்தார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக அவர் பணியை முடித்துவிட்டு இரவு 11 மணி அளவில் தன்னுடைய அறைக்கு திரும்பிச் சென்ற போது அடையாளம் தெரியாத மர்ம நபரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை குறித்து கெலமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். கொலைக்கு பயன்படுத்திவிட்டு வீசி சென்ற 5 கத்திகளை உத்தனப்பள்ளி பகுதியில் போலீசார் கைப்பற்றினர். அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கும்பகோணம் பகுதியை சேர்ந்த மாயா என்ற சிலம்பரசன், விஷ்ணு, அண்ணாதுரை, பிரபாகரன், விஸ்வா, சிவானந்தம் ஆகிய 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கொலை சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மாயா என்கிற சிலம்பரசனும் கும்பகோணத்தை சேர்ந்த சிவானந்தம் என்பவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். கடந்த 2017ஆம் ஆண்டு சிவானந்தம் கும்பகோணம் பகுதியில் கொலை செய்யப்பட்டார். சிவானந்தத்தை பார் மேலாளர் தினேஷ்குமார் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. நண்பனை கொலை செய்ததால் ஆத்திரமடைந்த சிலம்பரசன் கூலிப்படையை வைத்து தினேஷ்குமாரை வெட்டி கொலை செய்துள்ளார். இதற்காக கூலிப்படைக்கு 2,40,000 ரூபாய் பணம் கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 6 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.